காலை வணக்கம். வகுப்பு 5 இயல் 2 கங்கை கொண்ட சோழபுரம். துணைப்பாட பகுதி கங்கை கொண்ட சோழபுரம். பக்கம் 31. கயலினி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார். ஏன் அப்படி துள்ளி குதித்து சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொன்னா, விடுமுறை நாட்கள்ல தன்னோட பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. அவளோட அம்மாவோட சேர்ந்து பேருந்துல ஏறி பயணமும் போறா. பஸ்ல பேருந்துல போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு வாயெல்லாம் சந்தோஷத்தினால ஒரே பாட்டா இருக்கு. அதுவும் அவங்க பாட்டி சொல்லி கொடுத்த நாட்டுப்புற பாடல். என்ன பாடலை பாடுறான்னு பார்க்கலாமா? 6 சட்டம் 100 பண்ணி 56 ரயில் வண்டி கங்கை கொண்டான் மண்ணெடுத்து கிண்ணுது பார் ரயில் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லி கொடுத்த பாட்டை பாடிக்கிட்டே போறா. அப்புறம் அப்படி போயிட்டே இருக்கும்போது அவளோட ஊர் வந்து இருக்குது. அவங்க பாட்டியோட ஊர் வந்தாச்சு. வந்தோடனே பஸ்ல இருந்து இறங்குறா. அவ ரொம்ப சந்தோஷமா இறங்குறா. இறங்கினோடனே அவளை வரவேற்கிறதுக்கு அவங்க பாட்டி பேருந்து நிறுத்தத்துல காவல் நிற்கிறாங்க. பாட்டியை கண்டதும் ஓடி சென்று அவளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறா கயலினி. நீங்க தொலைபேசியில சொல்லி கொடுத்த நாட்டுப்புற பாடலை தான் நான் பாடிட்டு வந்தேன். அதுல பாருங்க, கங்கை கொண்டான் மண்ணெடுத்து அப்படின்னு ஒரு லைன் வருது. அப்படின்னா என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கயலினி விளக்கம் கேட்கிறா. உடனே அவங்க பாட்டி சொல்றாங்க, அதான் முதலாம் ராஜேந்திர சோழன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான். அப்படி அந்த கங்கை நீரை கொண்டு வந்ததுக்கு அடையாளமா தான் அவன் கங்கை கொண்டான்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறான். அதுக்கு காரணமா அந்த வெற்றியை கொண்டாடதான் தான் உருவாக்கிய அந்த புதிய நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று சொல்லி பெயரையும் வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கயலினிக்கு மிக தெளிவா அழகா சொல்லி கொடுக்கறாங்க. சரி பாட்டி, நம்ம எங்கெல்லாமும் போகணும்னு சொன்னீங்கல்ல, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ சந்தோஷத்துல கேட்கிறா. உடனே அவங்க பாட்டி என்ன சொல்றாங்க, போகலாம், முதல்ல நீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடு, அதுக்கப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிற்கு போறாங்க. சிறிது ஓய்வுக்கு பிறகு அவங்க பாட்டி கிட்ட அவ கேட்குறா, பாட்டி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே பாட்டியும் என்ன சொல்றாங்க, அவ சொல்றத புரிஞ்சிட்டு சரி நம்ம போகலாம், இதுதான் சோழ கங்கம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்குறாங்க ஒரு ஏரிய. உடனே அவ கேட்குற, அந்த ஏரி பாட்டி நீங்க இந்த ஏரிய சோழ கங்கம்னு சொல்றீங்க, ஆனா இதுல பொன்னேரின்னு எழுதியிருக்கு, ஏன் இதுக்கு பொன்னேரின்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. பாட்டி சொல்றாங்க, ஏன் பொன்னேரின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, சோழகங்கை பேரு ஏரி தான் இந்த ஏரி. ஆனா பொன்னேரின்னு அதுக்கு பெயர் மாற்ற காரணம் என்னன்னா, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதனால பாசன வசதி பெற்று உழவர்களுடைய உழவு தொழில் தலைத்து ஓங்கியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி விளக்கம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மலைகளும் குன்றுகளும் இல்லாத ஒரு சமவெளியான பகுதியிலிருந்து 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டுக்கு கொண்டு வந்து ஏரியில தேக்கி வைத்தனர். அதனாலதான் இந்த ஏரிக்கு பொன்னேரி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியை பற்றி அவங்க பாட்டி சொல்லி கொடுக்குறாங்க கயலினிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நீரை இந்த ஏரியில தேக்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அடுத்தது பார்க்கறா பாட்டி, இது பக்கத்துல இருந்த கோவிலை பார்த்து சொல்றா, பாட்டி இது ஒரு தஞ்சை பெரிய கோவில் போன்ற அமைப்பிலேயே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கயலினி கேட்கிறா. உடனே அவங்க பாட்டியும் சொல்றாங்க, ஆமா இது ஆனா தஞ்சை பெரிய கோயில் இல்ல, இது ராசேந்திரனுடைய தந்தை, அதாவது அவங்க அப்பா ராஜராஜன் சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை விட சற்று உயரம் குறைவானதுதான், இது அவனுடைய மகன் கட்டினது கொஞ்சம் உயரம் கம்மியானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, அதுவும் நந்தி கல்லால் செதுக்கப்பட்டது தானே பாட்டி, பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பாக்குறா. உடனே கயலினியோட பாட்டி சொல்றாங்க, ஆமா அது நந்தி, ஆனா கல்லால செதுக்கப்பட்டது இல்ல, முற்றிலும் செங்கலால தான் இந்த நந்தி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இவ்வளவு அற்புதமா கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வியப்ப தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் கோவிலுடைய வாயில் ஏன் இவ்வளவு உயரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்கிறா. அவங்க பாட்டின்னு சொல்றாங்க, எல்லா கோயிலும்
தரை மட்டத்திலிருந்து எல்லா கோயில்களை காட்டிலும் இந்த கோயிலோட வாயில் வந்து தரை மட்டத்திலிருந்து 20 அடி உயரத்தில் இருக்கிறது தான் இதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கயல்னியை உள்ளே அழைச்சி கூட்டிட்டு போறாங்க. பாட்டியை கடந்து வாயில ஏறியதும் அவ சில சிலைகள், அங்கே இருக்கக்கூடிய நந்திகள், நுழைவாயிலுடைய இரு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அதுக்கப்புறம் பாட்டி இங்க பாருங்க ஒரு சிங்க வடிவத்துல இருக்குதே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்போ பாட்டி சொல்றாங்க, இந்த சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா கயலினி. வாயில் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா பாட்டி சொல்றாங்க, அதுதான் சிங்கமுக கிணறு அப்படின்னு சொல்றாங்க. சிங்கத்துக்கு வயிற்றுக்குள்ள கிணறா அப்படின்னு சொல்லிட்டு அவ இரு கைகளையும் தன்னுடைய கன்னத்துல வச்சு ரொம்ப ஆச்சரியமா கேட்குறாங்க. தமிழர்களுடைய அந்த சோழர்களுடைய கலையை திறமையை பார்த்து அவர் ரொம்ப வியப்படைந்தார். தமிழர்களுடைய கலை திறமை கண்டு அவருடைய உள்ளம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் அந்த கலை சிற்பக்கூடங்கள் இது பாருங்க, சிங்கமுக, அந்த வாயில், நந்தி இதெல்லாம் பார்த்து அவளுக்கு இதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கே அவளுக்கு மனதில்லாம அவ திரும்பி போகிறா. சரியாம்மா, அடுத்தது பாருங்க, யுனெஸ்கோ நிறுவனத்தின் பாரம்பரிய சின்னமான கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்தது நமக்கெல்லாம் ஒரு பெருமை தான். யுனெஸ்கோ நிறுவனம் பாருங்க இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்குது. நம்முடைய தமிழர்களாகிய நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமை தான். சரியாம்மா, கயலினியோடு நாமும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி பார்த்துட்டு வந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். சரியாம்மா, நாமும் மீண்டும் அடுத்த பாடத்துல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.